பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா பவித்ரா ஐயோ காப்பாத்துங்க என்ன கொல்ல வராங்க என்னாச்சுமா என்ன ஏதாவது கெட்ட கனவா என்னாச்சுமா அக்கா அது சொல்லு அக்கா அந்த ஆள வெட்டினதே ஞாபகத்துல வருது அதையும் இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா என்னம்மா கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன் இப்படி பதற நீ வா முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா நான் காஃபி போட்டு தரேன் சொல்றேன்ல கேளுமா வா இல்லக்கா கனவுல வந்ததுக்கா அதையும் நினைச்சிட்டு இருக்காத முதல்ல எந்திரிச்சு 5 நிமிஷத்துல கீழே வா வா பவித்ரா எழுந்து வான்னு சொன்ன முதல்ல வா காஃபி குடி மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா சீக்கிரம் வா பவித்ரா
இந்தா குடி. என்னக்கா நீங்க எதுக்குக்கா காஃபி எடுத்துட்டு வந்தீங்க? உனக்கு ஏன் அது? முதல்ல குடி, அப்புறம் குளி. அக்கா அக்கா அம்மா இங்க கிச்சன்ல இருக்காங்க. அப்படியா? சரி. அம்மா 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 வாங்கம்மா வாங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அங்க உட்கார்றேன். உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது கொண்டு இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம், இருங்க. உங்களோட தான் பேசிட்டு போலாம் வந்தேன். என்ன எங்கேயாவது அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்கு தாம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆஹா. அவரு பழச்சுக்கு வரல. அழாதீங்க, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. நேர்மையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரை போய் இந்த பாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. ஐயோ அழாதீங்கம்மா. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். இப்ப உங்க ஹஸ்பண்ட வீட்டுக்கு வந்து யாரோ மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? பார்த்தா அடையாளம் சொல்லுவேம்மா. வேற யாராவது வந்தாங்களா? இல்லம்மா, வேற யாரும் வரலம்மா. சரி, ஏதோ நிலம் விஷயம் சம்பந்தமா தானே சொன்னீங்க. அது எந்த நிலம், எங்க இருக்கு, ஏதாவது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. உங்க வீட்டுக்காரரு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எடுப்பாரா? ஃபைல், டைரி ஏதாவது இருக்குமா? இருக்குமா. அத கொஞ்சம் காமிச்சீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது டீடைல்ஸ் எடுக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். என்னம்மா, ஏதாவது கிடைச்சதாம்மா? இந்த கேஸ் சம்பந்தமா எந்த டீடைல்ஸும் இதுல இல்ல. ஃபைல்ஸ் எல்லாம் அவ்வளவுதானா? ஆமாம்மா. சரி சரி, கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. கூடிய சீக்கிரம் உங்க ஹஸ்பண்ட யாரு வெட்டினதுன்றத டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, வரேன். என்னடி மணி 10 ஆகுது, இன்னும் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போறியா? ஆமா. இதெல்லாம் உனக்கு தலையெழுத்தாடி. அவ எங்க? அவ நம்ம டைகருக்கு சாப்பாடு வைக்க போயிருக்காமா. நான் சரசுவ கேக்கல. இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வந்தாலே மூதேவி இந்த வேலைக்காரி பவித்ராவை தான் கேக்குறேன். என்னடி முறைக்கிற? நானும் இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவ ரூம விட்டு எட்டி கூட பாக்கல. நீ மாடு மாதிரி மாங்கு மாங்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியே, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். உன்னையும் பொண்ணு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு.
ஒண்ணு கூட தான் அம்மான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பண்றது? என்ன கூட கூட பேசிக்கிட்டே இருக்கிற? இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு அனுப்பி அது வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன். அவனை வெட்டாதீங்க. வெட்டாதீங்க. வேண்டாம். 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 வெட்டாதீங்க. என்ன இந்த சனி பேய் கத்துது? வேண்டாம். வேண்டாம். அவர் வெட்டாதீங்க. வேண்டாம். வேண்டாம். வெட்டாதீங்க. வேண்டாம். வேண்டாம். என்ன வேண்டாம். ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. இந்தா. ஐயோ கடவுளே, இந்த தண்ணி குடி. குடி. ஏமா, படிச்சு படிச்சு சொன்னல, 24 மணி நேரமும் இதையே நினைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரிதான் கனவு வரும். ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? பாரு. ஐயோ எப்படி கொதிக்குது பாரு. நீ மாத்திரை சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டியா? என்ன பிரயோஜனம்? காலையில கம்மியா இருந்தது இப்ப எப்படி கொதிக்குது பாரு. நாளைக்கு டாக்டர் கிட்ட பொண்ணு திட்ட போறாங்க. வயித்துல புள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஜுரமே வரக்கூடாது தெரியுமா? சரி, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. சரியா? எதை பத்தி யோசிக்காத. நான் கிளம்புறேன். காலையில பேசிக்கலாம். படு. படுத்து ரெஸ்ட் எடு. படுமா. எதையும் நினைக்க கூடாது மனசுல. சரியா? ஓகே. நாளைக்கு காலையில முத வேலை டாக்டர் கிட்ட போலாம். நல்லா ரெஸ்ட் எடு. ஏன் பேய் மாதிரி கத்தனா? அவ மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கிட்டாளாமா? ஏமா உனக்கு ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா. உடம்பு எப்படி கொதிக்குது தெரியுமா? காய்ச்சல் அடிக்குது. 24 மணி நேரமும் தூங்கிட்டே இருக்க சொல்லு. எந்த வேலையும் செய்யாம ஏன் கெட்ட கனவு வராது? ஐயோ, சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கா. காய்ச்சல் அடிக்கா. என் காதுல அப்படியே தேன் வந்து பாஞ்ச மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. இதே சாக்கா வச்சு அந்த சனிய ஜன்னியில ஒரேடியா செத்து தொலைஞ்சதுனா கூட நிம்மதியா தான் இருக்கும். ஐயோ 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 மாடி, தலையில அடிச்சுக்காதம்மா, தலைவலி வந்துட போகுது. ஓ, எங்க இந்த நீலிமலை வாத்தியார் வீடு எங்க இருக்கு? சார், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அங்க போய் கேட்டா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. சரிங்க, வாங்க. இந்தாப்பா. இல்ல எங்க போற? என்ன விஷயம்? ஆறுமுக வாத்தியார் வீட்டுக்கு போறேன். ஆறுமுக வாத்தியார் வீட்டுக்கா? அவருக்கு என்ன நீ உறவா? ஏன் கேக்குறீங்க? ஏய், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உறவா? ஆமா. என்ன விஷயமா வந்திருக்க? என்னங்க இது? உறவுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன விஷயமா வந்தேன்னா என்ன அர்த்தம்? ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? ஏய், எங்க ஊருக்கு வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குற? என்னங்க இது? எந்த ஊரா இருந்தா என்ன? மரியாதைங்கிறது பொதுவான விஷயம் தானே. சரி பா.
பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து